ஹலோ கைஸ், வெல்கம் கமெண்ட் பேக் வாய்ஸ் ஆஃப் எஸ்7 சேனல். டுடே நம்ம என்ன பார்க்கணுமா, டேல்ஸ் ஆஃப் டீமன் அண்ட் காடஸ்ல நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இதோட ப்ரீவியஸ் எபிசோட பார்க்காத பட்சத்துக்கு போய் பார்த்துருவாங்க. அப்போ தான் நம்ம போகிற கண்டென்ட் வீடியோ உங்களுக்கு போதும். புதுசாக நம்ம சேனலுக்குள்ளே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, லைக் பண்ணி வச்சுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அதோட நம்ம போன எபிசோடு என்ன முடிஞ்சிருமா, நம்ம ஹீரோ வந்து ஒரு ஃபைட் சீன் ஆரம்பிச்சிடும். அதை ட்ராகனோட மெஜாய் ஃபைட் பண்ணியிருப்பான். அந்த எபிசோட முடிஞ்சிருக்கும். டுடே அந்த எபிசோட் வந்து டேரக்ட் ஆகிடுவோம். வாங்க டுடே எபிசோடுக்குள்ளே நம்ம போவோம். இப்போ என்ன ஸ்டார்டிங்கில் அதாவது நம்மளுக்கு மற்றவங்களாம் பார்த்துருக்கா ஏன்னா நீடி தோக்க போகிறானா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும்போது அப்போ நம்ம தியானு கலர் கட்டுறாங்க. நெக்ஸ்ட் இல்லை தியானு கலர் அவன் தோக்கிற கண்டிஷன்லாம் இல்லை, இப்போதைக்கு அவனால் ஜெயிக்க முடியும், ஏன்னா அவனுக்குள்ள சக்தியும் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கும்போது நெக்ஸ்ட் இல்லை அதாவது நம்ம ஹீரோ தான் கிடைக்கும். நம்ம லிங்கரு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு எல்லாரும் பார்த்துருக்கா நீலி அப்படின்னு சொல்லி எல்லாம் கவலைப்பட்டுருக்கு. அந்த நெக்ஸ்ட் இல்லை மற்றவங்க எல்லாரும் கவலைப்பட்டுருக்கா என்ன சோக்க போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் காணில் இருக்கான். நீலி அப்படின்னு சொல்லி நம்ம சாவட்ராம் வந்து கூப்பிட்டுருக்கேன். நீலி எந்திரி ஒன்றா முடியும்னு சொல்லி இருக்கும்போது நம்ம ரெட்ராங்கெலாம் பார்த்துருக்கா எல்லாரும் பார்த்துருக்கா அதிர்ச்சி ஆகிருக்கா. என்னடா திரும்பி எக்ஸ்போஷன் ஆகுது அப்படின்னு பார்த்துருக்கும்போது நம்ம ஹீரோ அதாவது திரும்பி வந்திருக்கா. அதாவது நம்ம ஹீரோ அதை திரும்பி வந்திருக்கா. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து உங்களால் முடியும் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் உற்சாகப்படுத்தி நம்ம ஹீரோ வந்து எந்திரிச்சு நின்றுக்கலாம். நம்ம ஹீரோ பழசெல்லாம் நினச்சி பார்த்துருப்போம். நம்ம ஹீரோ பழசை நினச்சி பார்த்தோம்னா நம்ம ஹீரோக்கு அந்த அதாவது பிளாக் ஃப்ளேம்ங்கிற ஒன்று வந்து உருவாகிருக்கும். அந்த ஃப்ளேம்னால நம்ம ஹீரோ வந்து திரும்பி எந்திரிச்சுமா. அந்த திரும்பி எந்திரிச்சதுனால நம்ம ஹீரோ லிங்கர் எல்லாருமே ஹாப்பியாக இருக்கா. நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் மாஸ் டேட்டியோட வந்து நின்றுக்கிறப்போம். நம்ம ஹீரோ அப்படி வந்து நின்றுக்கும்போது இவனுக்கு என்ன சாதிச்சம் எப்படி வேணாலும் திரும்பி எந்திரிச்சு நிற்க முடியுது, இவனுக்கு எப்படி இன்னும் விர்ச்சுவல் பர்சனாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அட்டாக் பண்ணியிருக்கோம். திரும்பி அவன் அட்டாக் பண்ணதால் நம்ம ஹீரோலாம் இந்த தொடோட முடியல. அவன் ஓவர் பவர்ஃபுல்லாக இருக்கான். இவன் எப்படி திடீர்னு இவ்வளோ பவர்ஃபுல்லாக ஆனா என்ன ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் கொஞ்சம் இது சந்தேகத்தில் இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து அவனோட ஒரு பஞ்சை தான் வைக்கிறான். அந்த பஞ்சை வச்சோன்னா அவன் டெஸ்ட் ஆகிடும். இதை பார்த்தோன்னா இங்கே இருக்க அவனுக்கு காண்டு, ஏன்னா மேட்ச் ஆரம்பிச்சவனுக்கு அவனுக்கு காண்டாக இருக்குது. மற்றவெல்லாம் சந்தோஷமாக உற்சாகமாக இருக்காங்க. உங்களால் முடியும் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் உற்சாகத்தில் வந்திருக்காங்க. நான் இவன் வந்துட்டு கொஞ்சம் காண்டில் இருக்கேன். நம்ம ஹீரோ வந்து அவனோட தண்டர் ஸ்வாடாக எடுத்திருப்பான். நம்ம ஹீரோ அவனே மறைச்சு பார்த்துட்டு நின்றுருப்பான். அவனை இங்கே இருக்க நீலி தான் இதில் ஜெயிச்சாங்க, இந்த போட்டியில் நீலி தான் இப்போதைக்கு ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. நம்ம ஹீரோ மேலே இவனுக்கு கொஞ்சம் காண்டு இருக்குது இன்ன வரைக்கும், எப்படி அவன் ஜெயிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லி இன்னும் காண்டில் இருந்து அப்படியே போயிடுவாங்க. நம்ம ஹீரோ நெக்ஸ்ட் சீனில் எல்லாரோட ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக விளாண்டுட்டு இருப்பாங்க. அப்படியே அங்கே சீன் கட் பண்ணி ஹீரோ திரும்பி நம்ம ஹீரோ வந்து கல்டிவேஷன் பண்ணிடுவோம். நம்ம ஹீரோ வந்து கல்டிவேஷன் பண்ணியிருப்பான். நம்ம ஹீரோட என்னடா கல்டிவேஷன் பண்ணிடுவான்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு நம்ம ஹீரோக்கு வந்து அதிர்ச்சி, யார் இங்கே வந்துருக்குது யார் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கூப்பிட்டு கேட்டுக்கிட்டு நம்ம ஹீரோ தான் பார்த்துருக்காரு. நம்ம ஹீரோ வந்து பார்த்துருக்கோம் யார் இது இங்கே யார் இருக்கா அப்படின்னு சொல்லிக்கும்போது நம்ம ஹீரோ தண்டர் ஸ்வாட் எடுத்துக்கு அட்டாக் தயாராக நின்றுக்கிறப்ப நம்ம ஹீரோ இப்படி அட்டாக் பண்ணுறக்காக நின்றுக்கிறப்ப அங்கேருந்து ஒரு சின்னமாக ஒரு உருவமோட வரல, சும்மா ஒரு பச்சை கலர் ஒரு லைட்டிங் மாதிரி ஒன்று வந்திருக்கும். அதுதான் வந்திருக்கும். நம்ம ஹீரோ வந்து அதை அட்டாக் பண்ணியிருப்போம். மாற்றிக்கட்டில் அட்டாக் பண்ணியிருந்தால் நம்ம ஹீரோனால் அதை டிஸ்ட்ராயோட பண்ண முடியல. என்னடா அது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஒரு பக்கம் ஆச்சரியத்தில் இருக்கா, இது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்துருக்கோம். நம்ம ஹீரோ வந்து ஒரு இடத்துல வந்து நம்ம ஹீரோ வந்து வளைச்சி கட்டிடும். நம்ம ஹீரோ வந்து வளைச்சி பிடிச்சி தங்க அந்த இடத்துல வரக்கத்துருவாங்க. நம்ம ஹீரோ இப்போ வந்து அந்த இடத்துல இருக்க நம்ம ஹீரோ இப்போ சன்னே அவர் ஒரு பவரை பயன்படுத்தி பார்க்கும்போது அதில் ரிலீஸ் ஆகி வந்துருவா. நம்ம ஹீரோ மேக்ஸிமம் தண்டர் ஸ்வாட் தொடங்கும்போது தண்டர் ஸ்வாட் பக்கத்தில் விட்டு போயிடும். திரும்பி நம்ம ஹீரோ வந்து லாக் பண்ணிடுவோம். நம்ம ஹீரோ இப்போ லாக் பண்ணுவோம். நம்ம ஹீரோக்கு வந்து ஆச்சரியம், யாரை என்னை லாக் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து திரும்பி அவரோட விர்ச்சுவல் பார்த்து உபயோகப்படுத்த பட் இருந்தாலும் முடியாது நம்ம ஹீரோனால். அங்கே ஒரு கடத்து வந்து ஒரு அழகான லேடி, அதாவது ஒரு அழகான பொண்ணு வந்து நடந்து வந்துருப்பாங்க. இவ பேர் என்னன்னு சரியாக மென்ஷன் பண்ணல, கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது பேர். நம்ம இது வந்து பிங்க் கார்னு வச்சுக்கோம். பிங்க் கார் பொண்ணு வந்து நின்றுக்கிற வந்து பார்த்துருக்கேன். நம்ம அதாவது ஒரு நைஃப் எடுத்து வந்து பார்த்துருக்கேன் நம்ம ஹீரோட. நீ தான் இந்த காண்டி எடுத்து இப்போ பவர்ஃபுல்லான ஆளா அப்படின்னு சொல்லி அவனை வந்து கொஞ்சம் விளாடுவாங்க. நம்ம விளாடுறதுக்கு கொஞ்சம் தொட்டிட்டானே பண்ணிட்டு இருப்பாங்க. நீ அப்புறம் பவர்ஃபுல்னா நீ உன்ட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை நீ சீக்ரெட்டாக வச்சுக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட காதுக்குள்ள வந்து என்னமோ ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. அது என்னென்னு நம்மளுக்கு சப்ஜெக்டில் மென்ஷன் பண்ணல. அப்படியே சீக்ரெட்டான விஷயம் சொல்லி மென்ஷன் பண்ணி இதுக்கு நீ உபயோகப்பட்டினா நான் அவனை ஒன்று உயிரோட விடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். சரி நான் இது கட்டுப்படுறேன், நீ என்னை கொஞ்சம் விடுறியா அப்படின்னு சொல்லும்போது அப்படின்னா அவளை சொன்னது நீங்கள் கட்டுப்பட மாட்டீங்க, என்ன இது ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இங்கே நம்ம ஹீரோ வந்துக்கிட்டு என்னை விட்டினா போதும், நான் இப்போ அதுக்கு என்னது ரீசன் நான் யோகப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஸ்வாட் எடுத்துகிட்டு சும்மா தான் நின்றுப்பாங்க. அப்படியே அந்த பொண்ணு வந்து பார்த்து ஆச்சரியப்பட்டிருப்பா. ஏன்னா நம்ம ஹீரோட ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுகளை கொஞ்சம் பார்த்துருப்பா. அது நம்ம பார்த்தோன்னே அந்த பொண்ணுக்கு வந்து ஆச்சரியமாக இருக்கும். இப்படி பார்த்துட்டு சரி ஓகே உடனே நான் இப்போ வெளிக்கு விடுறேன், ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட நைஃபை திரும்பி எடுத்து அந்த நைஃப் எடுத்து திரும்பி அவரோட அட்டாக் பயன்படுத்தலாம். நான் என்கிட்ட ட்ராகனோட ஸ்பிரிச்சுவல் ஃபார்ம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்லுவாள். நம்ம ஹீரோட்ட இப்படி சரி ஓகே இருந்தாலும் நம்ம இவர்கிட்ட கட்டுப்படுத்த ஆகணும் இப்போதைக்கு. நம்ம ஏன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, நம்மளோட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பவர்ஃபுல்லாக தான் இருக்கா சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நம்ம ஹீரோ வந்து விட்டுப்பா. நம்ம ஹீரோ சரி அவனுக்கு அட்ராக்லாம் பண்ண மாட்டேன், என்னை ரிலீஸ் பண்ணிவிட்டோம் அப்படின்னு சொல்லுவது அந்த பொண்ணு வந்து அவரோட உண்மையான பேச மொதல் ரிலீவ் பண்ணிவிட்டு அதை அணிந்துருப்பான். நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டுப்பா, இவ்வளோ அழகான பொண்ணா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஆச்சரியப்படுற மனசுக்குள்ள. அப்படியே நம்ம ஹீரோ வந்து திரும்பி நம்ம ஹீரோ வந்து மேலே அந்த இடத்துல பறக்க வச்சு திரும்பி அட்டாக் பண்ணிடுவா. நம்ம ஹீரோ செவத்தில் பள்ளி மாதிரி ஒட்டியிருக்க. இதை பார்த்துட்டு நீ கீழே வரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நைப் முன்னாடி வந்து நிறுத்திருப்பான். நம்ம ஹீரோ நைப் முன்னாடி வந்து நம்ம ஹீரோக்குள்ளே ஹீரோ கொலையாடி போயிருக்கு நம்ம ஹீரோக்கு. நம்ம ஹீரோ சரி என்னை விட்டுருமா, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோட மீடியம் பாலிஸ்லாம் பார்த்துருப்போம். நம்ம அந்த பொண்ணு மீடியம் தான் பார்த்துட்டு உனக்கு இவ்வளோக்குள்ள பவர் இருக்குது, இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் ஆச்சரியப்படுவா. நீ எப்படி இவ்வளோ பவர்ஃபுல்லாகவும் இருக்கா, இவ்வளோ ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கா, உன்னை ஒன்றும் பண்ண முடியாது போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு
அந்த பொண்ணை வந்து சொல்லியிருக்கேன். நம்ம ஹீரோ வந்து ஏம்மா என்னை போட்டு இப்படி சோதிக்கிற, என்னைய கொஞ்சம் விட்டுட்டு பேசலாம்ல கொஞ்சம் ரிலாக்ஸா அப்படின்னு. உன்னையெல்லாம் கரெக்டாக அவுத்துற முடியாது, நீ ஏன் திடீர்னு வந்து அட்டாக் பண்ணிட்டீங்கன்னா என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அந்த பொண்ணு என்னடா இது நம்ம ஒன்று சொன்னால் அவன் இப்படி ஒன்று சொல்கிறான் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது சரி என்னதாம்மா உனக்கு இப்போ பிரச்சனை ஆகிடுச்சா, அந்த பிரச்சனை என்னன்னு சொல்லுவா அப்படின்னு சொல்லி அந்த நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணு கேட்க என்னோட பிரச்சனை நீ சால்வ் பண்ணிட முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம அந்த பொண்ணு வந்து கேட்டுக்கிட்டு நம்ம அந்த பொண்ணு வந்து ஒரு ட்ராகன் தான் காட்டுறப்பா. அந்த ட்ராகனை எடுத்துகிட்டு இது என்னால் சால்வ் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல, ஆனால் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது ட்ரை பண்ணி பார்க்குறியா அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து திரும்பி அவளை ரிலீஸ் பண்ணி நம்ம ஹீரோட அதாவது திரும்பி நம்ம ஹீரோட வந்து சரி உன்னை ரிலீஸ் பண்ணலாம்னு பார்த்தா திரும்பி நம்ம ஹீரோட வந்து ஏதோ ஒரு பார்வையத்தையே காட்டியிருப்பா. அதோட இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோடு எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறது தான் அடுத்த நெக்ஸ்ட் எபிசோட். இதோட என்ன ஒரு 3 எபிசோடு தான் இருக்கேன். 3 எபிசோட நான் முடிச்சிருவேன். அடுத்த நெக்ஸ்ட் டைம் இதே புதுசாக ஒன்று கண்டென்ட் பண்ணேன்னா அது வரைக்கும் நான் கண்டென்ட் பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் ஒரு நல்ல சந்திப்போம். அது வரைக்கும் பை கைஸ்.